ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, சாயப்பா உன்னிடம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்றுதான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஒரு முறையாவது இதை பொறுமையாக கேள். இதை தள்ளி விடாதே, தாண்டியும் செல்லாதே. இது உனக்கான பதிவு. நிச்சயம் இதை நீ கேட்டால் உனக்காகவே எழுதப்பட்டது என்று நீ புரிந்து கொள்வாய். உன் சாயப்பா உன்னிடம் என்ன சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று நீ தெரிந்து கொண்டால் நிச்சயம் ஆனந்தப்படுவாய். இதை கேட்டு முடித்தவுடனே நீங்கள் சொன்னது சரிதான் சாயப்பா என்று நன்றியோடு ஆனந்த கண்ணீர் விடுவாய். என் செல்லமே, நான் சொல்வதை முழுமையாக கேள். நிச்சயம் நடக்கும். சாயப்பா, எனக்கான காலம் இன்னும் எப்போது வருமோ என்று நீ காத்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டும் என்ற எண்ணமானது ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் போதும். நீ எதை செய்ய வேண்டும் என்று முயற்சித்தாலும் நிச்சயம் அதை நீ செய்தே முடிப்பாய். உன்னுடைய விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் உனக்கான வெற்றியை தானாகவே தேடிக்கொண்டு வந்து சேர்க்கும். புதிதாக செய்ய ஆரம்பித்து ஏதாவது தவறு செய்து விடுவோமோ என்று பயப்படாதே. தவறுகளில் இருந்துதான் சில நேரங்களில் ஒரு சில பாடங்களை கற்றுக்கொள்ள முடிகிறது. நீ எங்கு இருக்கிறாய், என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பது எல்லாம் முக்கியமில்லை செல்லமே. எங்கு இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கின்றோமா என்பது மட்டும்தான் முக்கியம். அடைப்பட்ட விதைதான் மரமாக மாறுகிறது. உடைப்பட்ட மனமே நல்ல தைரியமான திடமான மனமாக மாறுகிறது. துயரங்கள் உன்னை துரத்துவது கண்டு துவண்டு விடாதே. கவலைகள் உன்னை நெரிப்பதைக் கண்டு கலங்கி விடாதே. தோல்விகளை எல்லாம் உன்னுடைய வெற்றி பாதைகளாக நீ மாற்றிக்கொண்டு விட்டால் தடைகளை எல்லாம் நீ தகர்த்து எறிந்துவிட்டு உனக்கான வெற்றியினுடைய சிகரத்தை நீ அடைந்தே தீருவாய். உனக்கான பாதைகள் தெளிவாக இல்லாத போது உனக்கான பாதைகளை நீயே உருவாக்கு. நீ உயரும்போது சில விமர்சனங்கள் உன்னை நோக்கி வந்து கொண்டுதான் இருக்கும். அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இருந்தால் வெற்றியும் புகழும் உனக்கே சொந்தம். துவண்டு போய்விடாதே. தோற்றுவிடுவோமோ என்று பயப்படாதே. முதலில் நீ உன்னையே நேசி. உன் உள்ளமும் உன்னுடைய உடலும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள். முடிந்த அளவிற்கு இந்த உலகத்தோடு ஒட்டி வாழ பழகிக்கொள். காலம் கடந்து சென்றாலும் மனம் உடைந்து விடாதே. உன்னுடைய கனவுகளை நிஜமாக்க என்ன செய்ய வேண்டுமோ அதை செய். உன்னுடைய உறவுகளை உன்னை உதறி சென்றாலும் நீ உனக்காக வாழ்ந்துதான் ஆக வேண்டும். உன் லட்சியத்தை நீ அடைவதற்காக சென்று கொண்டுதான் இருக்க வேண்டும். இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு வலியை தருகிறதே என்று ஒதுக்கி விடாதே. அதுதான் உன்னை மேலும் மேலும் வலிமையாக்கும். தோல்வியை கண்டு துவண்டு விடாதே. அதுவே உன்னை வெற்றியாளனாக மாற்றிவிடும். வெற்றி எவ்வளவு தூரத்திலும் இல்லை செல்லமே. தோல்வி என்பது அவ்வளவு பக்கத்திலும் இல்லை. எல்லாமே நீ பார்க்கின்ற பார்வையில்தான் இருக்கிறது. எது வேண்டுமோ அதை நீ தேடி சென்றால் நிச்சயம் உனக்கு அது கிடைத்தே தீரும். தோல்வியை கண்டு துவண்டு போய் அழுவதை நிறுத்திவிடு. உன் அழுகையினால் எதுவும் மாறப்போவதில்லை. நீ சிந்திய கண்ணீர் துளிகள் காய்வதற்குள் உனக்கான வெற்றியை நோக்கி புறப்படு. தோல்விதான் வெற்றிக்கான முதல் படி என்று உனக்கு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் அல்லவா? அழுவதை நிறுத்திவிட்டு ஆக வேண்டியதை செய். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சிறகாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நீ எங்கு வேண்டுமானாலும் பறந்து செல். என்ன செய்ய வேண்டுமோ அதை செய். எதை தேடி செல்கின்றாயோ அதற்கான பாதையை நீயே உருவாக்கி அங்கே பறந்து சென்று உன்னுடைய வாழ்க்கையை நீயே அழகானதாக மாற்று. உனக்கான வலிமையை உன் சாயப்பா நான் தருகிறேன். வாய்ப்பு என்பது மிகவும் அரியதாக தான் கிடைக்கிறதே என்று நீ கவலைப்பட்டாய். உனக்கான வாய்ப்பையும் அதிர்ஷ்டத்தையும் நான் கொடுத்திருக்கிறேன். அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எடுத்த அனைத்து முயற்சிகளிலும் நீயே வெற்றி பெறுவாய். எடுத்த முயற்சியில் முதலில் நீ தோல்வியடைந்தால் கூட அடுத்த முயற்சியில் நீ வெற்றி பெறுவது உறுதி. அதுவே உனக்கு மிகப்பெரிய ஆனந்தத்தை கொடுக்கும். உனக்கு தெரியாததை
கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயத்தில் தயக்கம் காட்டாதே. இந்த உலகத்தில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு சில அவமானங்களையும் அலட்சியங்களையும் கடந்து வந்தவர்கள்தான். அப்படி வந்ததினால்தான் அவர்கள் இன்று சாதனையாளர்களாக இருக்கிறார்கள். என் செல்லமே, சங்கடங்கள் வரும்போது அதை கண்டு தடுமாற்றம் கொள்ளாதே. சந்தர்ப்பங்கள் தானாகவே தேடி வரும். அப்போது தடம் மாறி சென்று விடாதே. எல்லாவற்றையும் சந்திக்க பழகு. உனக்குள் இருக்கக்கூடிய உன்னுடைய சக்தியை நீயே அறிந்து கொண்டால் இந்த உலகமே உன்னை கண்டு வியக்கும். என் செல்லமே, பூக்களை மட்டுமே பார்த்து ரசித்து கொண்டிருக்கின்றாய். முட்களையும் ரசிக்க கற்றுக்கொள். அப்போது உன்னுடைய வலிகளும் உனக்கு பழகி போகும். சிறு காயங்கள் வந்தாலும் அதை நீ தாங்கிக் கொண்டு அதனால் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று முன்னேறத் தொடங்கிவிடுவாய். என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ முயன்று பார்ப்பதில் பிழை எதுவுமே இல்லை. என்னால் முடியும் என்று எதையும் முயற்சி செய்து பார். நிச்சயம் உனக்கு வெற்றி தானாகவே வந்து சேரும். தடைகள் பல வந்தாலும் தாவி சென்று நீ எதை அடைய வேண்டுமோ அதை நோக்கி ஓடு. சோதனை காலத்தை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு உன்னுடைய சாதனை காலத்தை நோக்கி அடியெடுத்து வை. வெற்றி தானாகவே வந்து சேரும். நீ யார் என்று இந்த உலகத்திற்கு காட்டும் நாட்கள் வெகு தொலைவில் இல்லை, கூடிய விரைவில் வந்து சேரும். உன் சாயப்பா அப்படி ஒரு மாற்றத்தை உன் வாழ்க்கையில் நிகழ்த்தப் போகிறேன். நீ என்னை அவமானப்படுத்தினாய். என்னை அவமானப்படுத்தியதால் நான் என்னை புரிந்து கொண்டேன். ஆகையால் உனக்கு நன்றி என்று அவர்களிடமே திருப்பி சொல். என் செல்லமே, அவர்கள் உன்னை அவமானப்படுத்தியதை நினைத்து நிச்சயம் வெட்கி தலை குனிந்து போவார்கள். எல்லா சூழ்நிலையிலும் ஒரு நாள் மாறும். அவனா இப்படி மாறிவிட்டான், அவனுடைய வாழ்க்கை ஓஹோ என்று வந்துவிட்டதே என்று ஆச்சரியப்பட்டு போவார்கள். என் செல்லமே, வறுமையை கடந்து பார், செல்வம் தானாகவே வந்து சேரும். அழுகையை கடந்து பார், தைரியம் தானாகவே வரும். தோல்வியை கடந்து பார், வெற்றி தானாக ஓடி வரும். என் செல்லமே, வாழ்க்கையில் உன்னுடைய தன்னம்பிக்கையும் பொறுமையும் தான் உனக்கு அனைத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். உன் வாழ்க்கையானது எப்போதும் உன் எண்ணப்படியே அமையும். உன்னுடைய எண்ணத்தை எப்போதும் தூய்மையாக வைத்துக்கொள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இரு. என் செல்லமே, உன்னுடைய இலக்கை அடையும் வரை முன்னேறி சென்று கொண்டே இரு. எப்படி வெற்றி பெறுவது என்று கனவு கொண்டு கொண்டே இரு. உண்மையான வெற்றி என்பது பல சவால்கள் மற்றும் தடைகளை தாண்டித்தான் வருகிறது. உன்னுடைய லட்சியத்தின் வெற்றி பாதையில் செல்லும் வழியில் பல தடைகள் வரலாம். அந்த தடைகளை வென்றால்தான் உனக்கான வெற்றி கிடைக்கும். நீ கட்ட வேண்டியது உன் வெற்றிக்கான பாலம்தான். அதன் வெற்றியை தடுக்கும் சுவர்களை அல்ல. எல்லோரும் தான் முயற்சி செய்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்க்கை என்பதே ஒரு பெரிய சவாலாகத்தான் இருக்கிறது. தன்னம்பிக்கையும் தைரியமும் சாதிக்க துடிக்கும் வெறியும் இருப்பவர்களால் தான் சாதனைகளை செய்ய முடிகிறது. நீ கனவு காண்பது உனக்கு கிடைத்தே தீரும். அந்த கனவு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும். தோல்வியை கண்டு தளர்ந்து போனவர்கள் அங்கேயே முடங்கி போய்விடுகிறார்கள். தோல்வியில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டவர்களோ முன்னோக்கி போகிறார்கள். என் செல்லமே, நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும். தோல்வியை நேசித்தால் வெற்றியாகிய கனியை நிச்சயம் நீ சுவைக்கலாம். தோல்வியை ஒரு முறை எதிர்த்துப்பார். உன்னை தோற்கடிக்க யாரும் இல்லை என்ற தைரியம் வரும். உன் வெற்றிக்கான முதல் படியே தோல்விதான் என்பதை புரிந்து கொள். அதை கண்டு பயந்து ஓடாதே. உன் சாயப்பா சொல்லுவது உனக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். கடினமாக பாதை இருக்கிறதே என்று நீ கவலைப்பட்டு அங்கேயே நின்று விட்டால் உன்னுடைய வாழ்க்கைக்கான அழகான பாதையை நீ எப்படி சென்று சேருவாய்? என் செல்லமே, நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை உன் மனதில் பதிய வைத்து கொண்டு உனக்கான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் சீக்கிரமாகவே முன்னேறு. உனக்கு எல்லா விதத்திலும் சாயப்பா துணையாக இருப்பேன். இனி உன் வாழ்க்கையில் நடப்பவை யாவும் என் ஆசீர்வாதத்தால் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.